விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிர்லோஸ்கர் பவர் டில்லரில் சோளம் விளைச்சல் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் எங்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பவர் டில்லரில் புழுதியெல்லாம் ஓட்ட முடியுமா, வயலடிக்க சேர்த்தளவுக்கு தானே இதெல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆனால் இது எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கலாங்க. சிறு குறு விவசாயிகள் அனைவருக்கும் இது செட் ஆகும். இந்த வண்டி வச்சுருந்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகள் அனைவருக்கும் இந்த வண்டி கரெக்டாக இருக்கும். எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கலாம். நான் என் சொந்த யூஸ்க்காக தான் இந்த வண்டி வாங்கினேன். இந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் வேறு எந்த பெரிய வண்டி எதுவும் காட்டுக்குள்ள விட்டு ஓட்டுறதில்லை. அதெல்லாம் எல்லா வேலையும் இந்த வண்டியை செஞ்சுக்குது. இந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், காட்டில் துளி கூட ஏற இருக்காது. இதெல்லாம் புழுதி காடு தான். இதில் தான் நான் சோளம் வச்சுருக்கேன். ஒரு சிறு விவசாயி எனக்கு ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த வண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். வயலடிக்கிறதுலேருந்து உங்களுக்கு எல்லாம் புழுதி காடு ஓட்டுறதுலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம். டீசல் ட்ரை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க டீசல் செக் பண்ணிக்கலாம். வண்டியோட சவுண்டு வச்சு நம்ம டீசல் ட்ரை ஆகிற இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அதனோட இழுவைத்திறன் நம்ம ஓட்டும் போதே தெரியும். ட்ரை ஆகிற கண்டிஷன் வந்துச்சுனாவே அதனோட இழுவைத்திறன் குறைஞ்சிரும். அப்படிங்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. நம்ம கிர்லோஸ்கர் வண்டியை பொறுத்த வரைக்கும் டீசல் ட்ரை ஆக விடக்கூடாது. அதுவே ட்ரை ஆகியே வண்டியை காட்டில் புழுதி ஓட்டிகிட்டு இருக்கும்போதோ இல்லை ரன்னிங்கில் போகும்போதோ அது ஃபுல்லாக ட்ரை ஆகி வண்டி ஆஃப் ஆகிடுச்சி அப்படின்னா, நீங்கள் என்ன தான் டேங்க் ஃபுல் பண்ணி சுற்றி ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கை வலி தான் எடுக்கும். வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா அது பம்ப் லாக் ஆகிடும். இதில் அது ஒரு டீபேக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது பம்பு ரிலீஸ் பண்ணி நம்ம டீசல் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு பம்பு ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை ஆகும்போது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எடுத்து போட்டு காமிக்கிறேன். பாருங்கள். அப்படி ஏதாவது டவுட்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படின்ட்டு சொல்கிறேன். இந்த வண்டி வச்சுருந்தீங்கன்னா இதுமாரி ஒரு டூல்ஸ் பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு அந்த ஜாக்கி கட்டை இதுமாரி சின்ன சின்ன ஐட்டம் டூல்ஸ் ஐட்டமெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். ஒரு எமர்ஜென்சிக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் காட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும், துளி கூட ஏறலை. காஞ்சி போட காடு தான் புழுதி காடு. இந்த இதுலேயும் நமக்கு உழவு நல்லா வருது. இதில் ஓரளவுக்கு நமக்கு பெரிய வண்டி விட்டு ஓட்டுற அளவுக்கு நமக்கு இல்லைனாலும் நம்ம சிறு குறு விவசாயிகளுக்கு இது பெட்டராக இருக்கும். நம்ம சொந்தமாக நமக்கு வேணும் பண்ணணும் அப்படிங்கும்போது இது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதுவும் சோளம் வச்சா நமக்கு பெரிய வண்டி விட்டு ஓட்டுன்னு பார்த்திங்கன்னா கலப்பை ரொம்ப ஆழ இறங்கிரும். உள்ளே சோளம் போய் சிக்கிச்சுன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு விளைச்சல் வராது. அது உள்ளே அடியில் இருக்கிறத மாட்டிக்கும். முளைப்பு மேலே முட்ட முடியாமல் இருக்கும்.
இது வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லா சோளமும் முளைச்சிரும். அதாவது ஒரு சோளம் கூட உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் ஆகாது, முளைக்காது, அடியில் மாட்டாமல் எல்லா சோளமும் வந்து முளைச்சி வந்துடும். இந்த வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது எந்த அளவுக்கு வந்து இதில் ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது. ஓட்டி முடிச்சுட்டு நம்ம பார் பிடிச்சிக்கணும் தண்ணி பாய்க்கிற மாதிரி. ஏன்னா வரக்காட்டில் போட்டு அப்படியே விட்டோமா எல்லாமே எறும்பு பொறுக்கிட்டு போயிடும், சோளத்தெல்லாம் எதுவுமே வந்து விளைச்சல் கிடைக்காது. நம்ம உடனே பார் பிடிச்சி ஒரு தண்ணி கட்டிட்டோமா நமக்கு வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்காது, எல்லா சோளமும் முளைச்சிட்டு வந்துடும். கிட்ட தண்ணி பாயிற அளவுக்கு சின்ன பாத்தியாக பிடிச்சி வச்சுக்கிட்டோமா நம்ம நீட்டாக தண்ணி கட்டி விட்டு இது பண்ணிக்கலாம். அங்கங்கே இந்த மேடு பள்ளம் இருக்கிறது மட்டும் காலில் நம்ம இது பண்ணி விட்டு மட்டம் பண்ணிக்கலாம். நீட்டாக இந்த திட்டாக இருக்கிற பகுதி மட்டும் நம்ம காலிலலாம் தட்டி விட்டு மட்டம் பண்ணி விட்டோமா தண்ணி நீட்டாக எல்லா இதுக்கும் பாஞ்சிக்கும். ஃபுல்லாக ஒரு தண்ணி கட்டிட்டு விட்டோமா நமக்கு வந்து ஒரு 7 நாளையில் நமக்கு எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும் பயிரெல்லாம். சின்ன குட்டி பாத்தியாக கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. டக்குன்னு தண்ணி பாஞ்சிரும். பாஞ்ச அடுத்த பாத்தி கட்டிக்கலாம். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பாயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். குட்டி பாத்தியாக கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக பாஞ்சிரும் தண்ணி. பார்த்திங்கன்னா 7 நாள் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இதுமாரி பயிரெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அங்கங்கே முளைக்காத மாரி இருக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் பயிரெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக காடு கட்டிக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 20-25 நாளில் எடுத்தது வீடியோ. இதில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பயிரெல்லாம் நல்லாவே வளர்ந்துருச்சு. ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு காடு இந்த அளவுக்கு கட்டிக்கும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு காடு கட்டிக்கும், நல்லாவே பயிர் விளைச்சல் வந்துடும். கிர்லோஸ்கரில் வந்து அதனுடைய கலப்பு சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கொழு வந்து ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு இதுக்கு தான் இறங்கும்.
நம்ம அந்த அளவுக்கு வச்சு ஓட்டணுமோ அந்த அளவுக்கு தான் இறங்கும். அப்படி இறங்குறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சோளம் வந்து மேலே அப்படியே இருக்கும். நீங்கள் தண்ணி கட்டிட்டிங்கன்னா விளைச்ச எல்லா சோளமும் வந்து உங்களுக்கு முளைச்சிடும். இப்போ பெரிய வண்டியிலலாம் 9 கலப்பையில் இந்த 5 கலப்பை 9 கலப்பைன்னு இதுமாரி விட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆழம் போயிடும். சோளம் வந்து அடியில் போய் சிக்கிக்கும். வந்து உங்களுக்கு மேலே விளைச்சல் கொடுக்காது. ஓரளவுக்கு மேலே இருக்கிற பயிர் முட்டிட்டு மேலே வந்துடும். அதுக்கு அடியில் இருக்கிற பயிரெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடியிலே சிக்கிக்கும், மேலே வராது உங்களுக்கு. அதில் வந்து உங்களுக்கு நிறைய டேமேஜ் ஆகும். ஆனால் இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சோளமும் வந்து பர்ஃபெக்டாக முளைச்சிட்டு வந்துடும். இந்த அளவுக்கு காடு கட்டிக்கும் உங்களுக்கு. வந்து எண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு காடு கட்டிக்கும். மூர்த்தி அக்ரிடெக் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிர்லோஸ்கர் சம்மந்தமான அனைத்து வீடியோவும் இதில் அப்லோட் பண்ணுறோம். அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.